பொங்கலுக்கு எதிர்பார்த்த பெரிய நடிகர்களுடைய படங்கள் எல்லாம் வராதனால நிறைய தியேட்டர்கள் காலியா இருக்கிறதால சில சின்ன படங்கள் எல்லாம் வந்திருக்கு. அதுல முக்கியமான ஒரு படம் டி தலைவர் தம்பி தலைமையில், இந்த மாதிரி ஏதோ ஒரு டைட்டில் ஷார்ட்டா டி வச்சிருக்காங்க. இதுக்கு பேசாம தளபதி தம்பி தற்குறி அப்படின்னு வச்சிருக்கலாம், இல்லைனாக்கா பேசாம டிவிக்கேன்னு வச்சிருக்கலாம். அந்த அளவுக்கு இந்த படத்துக்கு அனில் குஞ்சுக தற்குறிய பயங்கரமா ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க. நானும் கூட என்ன பயங்கரமான படமா இருக்குமோன்னு சொல்லிட்டு இந்த டுபாக்கூர்களோட ப்ரமோஷன்ல நம்பி ஏமாந்து தெரியாம அந்த படத்தை பார்த்துட்டேன். டேய், இதெல்லாம் கொஞ்ச நாச்சும் மனசாட்சி இருக்காடா. பொங்கல் மாதிரியான ஒரு பெஸ்டிவல்ல இந்த படத்தை எல்லாம் குடும்பத்தோட போய் தியேட்டர்ல பார்த்தானாக்கா பிளாஸ்ட் மண்டையே வெடிச்சு பிளாஸ்ட் ஆயிடும். அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப சாதாரண மொக்கப்படம் தான். ஞாயிற்றுக்கிழமை தூர்தர்ஷன்ல போடக்கூடிய மாநில மொழி திரைப்படங்கள்ல போடுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு படம் தான். இந்த படத்துக்கு இந்த சோசியல் மீடியாவோட தற்கொலை பண்ணக்கூடிய அட்டகாசங்களும் அலப்பறைகளையும் பார்த்தானாக்கா மக்களே நம்பாதீங்க. அந்த விஜய் டிவில நைட்டு ஒரு 12:30 மணிக்கு ஏதாவது ஒரு படத்தை போட்டுட்டு இருப்பான். நமக்கும் தூக்கம் வராது. சரி என்னமோ ஒண்ணுன்னு சொல்லிட்டு அப்படியே படத்தை பார்த்துட்டு அரை மயக்கத்தில் இருப்போம். என்னமோ படம் ஓடிட்டு இருக்கும், நாமும் தூங்கிடுவோம். நாம தூங்குறதுக்கு அப்புறம் டிவியே படம் பார்க்காம தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆகும் பாத்தீங்களா. அந்த மாதிரி நேரங்களில் போடக்கூடிய ஒரு படம் தான் இது. இதுக்கு இந்த அனில் குஞ்சுக தற்குறிக பராசக்தி படத்துக்கு அப்படியே ஹைப்பை கம்மி பண்ணணும், நிறைய பேர் அந்த படத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த படத்துடைய வசூலை குறைக்கணுங்கிறதுக்காக வேண்டி இந்த மாதிரியான முகப்படத்தை எல்லாம் பயங்கரமா ஹைப்பை ஏத்தி ஃப்ரீயா ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க. தற்குறிகளுக்கு அவங்க தலைவருடைய படம் ஜனநாயகன் வரல. இவங்களுடைய ரியல் பிளானே என்னன்னு கேட்டானாக்கா, ஜனநாயகன் படம் பார்க்காமயே இந்த படத்துக்கு ஒரு ரிவ்யூ எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஆஹா பிளாஸ்டா ஃபயர்டா புகாடா புண்ணாக்குடான்னு சொல்லிட்டு ஏதாச்சும் விட்டலாம் பார்த்துட்டு இருந்தானுங்க. அதுக்குன்னு ஒரு பெரிய கூலிப்பட டீம் ஆன்லைன்ல வேலை கொடுத்து வச்சிருந்தானுங்க. படம் 2வது நாளே 500 கோடி வசூல், 3வது நாளே 5000 கோடி வசூல். ஆஹா இதுதான்டா பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லி விட்டுறதுக்காக வேண்டி ஏகப்பட்ட ஹோம்ஒர்க் பண்ணி வச்சிருந்தானுங்க. அதுக்கு வாய்ப்பு இல்லாம போச்சு. இப்ப என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு அப்படியே அடிச்சுக்கிட்டு சொரிஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. இந்த தற்கொலைகளுக்கு வேலை இல்லாதனால இவங்களுக்கு சம்பளம் தான் கொடுத்துட்டோம், என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு வாங்கின காசுக்கு நீங்க இப்ப ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுங்கடா. சரி நம்ம வாவா தேர படத்தை கொஞ்சம் ஏற்றி விடலாம் பார்த்தானாக்கா இவங்களுக்கு சூர்யாவை பார்த்தானாக்கா கீழே அச்சுல எல்லாம் எரிய ஆரம்பிச்சிடும். அதனால சூர்யாவோட தம்பியும் பிடிக்காது. ஆஹா நண்பன் படத்துல நம்ம தளபதி கூட நடிச்ச வர்றா ஜீவா, இவர் படத்தை ஏற்றி விடலாம்னு சொல்லிட்டு ஒருத்தே இல்லாத ஒரு படத்தை பயங்கரமா ஏற்றி விட்டுருக்கானுங்க. சரி ஜீவாவுக்கு என்ன லக்கு தான். இவங்க பேச்சையெல்லாம் இப்ப நீங்க தியேட்டர்ல போய் படத்தை பார்க்க போனீங்கன்னாக்கா ஆப்பு தான். நல்ல வேலை இந்த பொங்கலுக்கு சுறா ரிலீஸ் பண்ணாம விட்டானுங்க. இல்லைனாக்கா அப்பா கிடைச்சாண்டா நமக்கு சுறா சொல்லிட்டு இந்த பொங்கல்ல ரியல் வின்னர் சுறா தாண்டா. சுறாவோட 2 நாள் வசூல் 500 கோடி, 3வது நாள் வசூல் 50,000 கோடி சொல்லிக்கிட்டு இந்த தற்கொலைக சோசியல் மீடியாவில் போட்டு உயிரை வாங்கி இருப்பானுங்க. நல்ல வேலை சுறா புறா குருவி புலி இந்த மாதிரி எல்லாம் செத்து போன ஜீவன்கள் எல்லாம் மறுபடியும் உசுரை கொடுத்து திருப்பி கூட்டிட்டு வந்தாங்க இருக்காங்க. அதுவே நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஜனவரியில வந்திருந்தா ஜனநாயகன் ஆயிருக்கும், ஏதோ பிப்ரவரியில வந்திருந்தாங்க ஒரு பிப்ரவரி நாயகனாச்சு ஆயிருக்கும். கோர்ட்டு கேஸ் பஞ்சாயத்துன்னு சொல்லிட்டு இப்ப அது மார்ச்ல கூட வராத ஒரு மார்ச் வரி நாயகன் ஆயிடுச்சு. அநேகமா அந்த படம் மார்ச் வரியில தான் கிடக்கும் போறது. நம்ம விஜயோட லாஸ்ட் படம் ஜனநாயகன் சொன்னோம். இல்ல வாரிசு தான் லாஸ்ட் படம். எலெக்ஷன் அறிவிப்பு வேற செஞ்சோம்னாக்கா அரசியல்வாதிகள் நடிச்ச படத்தை எல்லாம் ரிலீஸ் பண்றதுக்கு தடை வச்சிருவாங்க. இதுவே ஒரு பிரச்சார படம் தான். எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த படத்துல விஜய் பேசக்கூடிய டைலாக் எல்லாம் கேட்டாங்க எவ்வளவு காமெடியா இருக்கும். வடை பேச்சு, இங்கு வாய்கள் வாடகைக்கு விடப்படும், உரிமையாளர்கள் குந்தரன் குஸ்மி. என்னடா இது, கல்யாணத்துக்கு ஜமுக்காவும் பாயில வாடகை போடுற மாதிரி இவங்க பாத்தீங்கன்னா வாயை வாடகை போட்டுட்டு இருக்காங்க. இவங்க சேனல்ல பராசக்தி படத்துக்கு ப்ரமோஷனுக்கு காசு வாங்கிட்டு ஆஹா சூப்பருங்க உண்மையாலுமே அந்த காலத்துக்கே கொண்டு போயிட்டாங்க அப்படிங்க இப்படிங்க சொல்லிக்கிட்டு அப்படி ஊட்டி இருந்தானுங்க. அப்புறமா தன்னுடைய எஜமானர் இருக்காரு பாத்தீங்களா குலபதி கிட்ட காசு வாங்கினதுக்கு ஆகா அதுக்கு ஏதாச்சும் பண்ணுமே சொல்லி போட்டு இப்போ 2 நாளா பார்த்தானாக்கா இந்த குந்தனனும் குஸ்மியும் பார்த்தானாக்கா அங்கங்க ஒவ்வொரு சேனல்ல போய் உட்காந்துக்கிட்டு பராசக்தி கதை முடிஞ்சுதுங்க அது ஃபிளாப்புங்க சொல்லி போட்டு இப்படி ஊட்டிக்கிட்டு இருக்கானுங்க. ஏன்டா டே இவங்க சேனல் எல்லாம் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆஹா சினிமா சம்பந்தமா இவங்க பேசுறதா உண்மைன்னு சொல்லி நம்பிட்டு இருந்தோம். அரைக்குறையா உண்மையா தான் இருக்குது. ஆனா இவங்களுடைய அரசியல் நிலைப்பாடுன்னு சொல்லி மட்டும் இவங்களுக்கு காசை வாங்கிட்டு பேசுறாங்க பாத்தீங்களா. எப்பாடே உங்களை மாதிரியான ஒரு பயங்கரமான பச்சோந்திகளை நாம அரசியல்ல கூட பார்க்க முடியாதுடா. அரசியல்வாதி கூட அதிகாரத்துக்கு வர்றதுக்கும் ஆட்சி பிடிக்கிறதுக்கும் தேர்தல் ஜெயிக்கிறதுக்கும் கூட சில பல வேலைகளை செய்வான், கூட்டணி சொல்லிட்டு பச்சோந்தித்தனமா பேசிட்டு இருப்பான். ஆனா இவனுக்கு காசுக்காக வேண்டி வியூஸ்க்காக வேண்டி எந்த அளவுக்கு வேணாலும் பேசுவானுங்க சொன்னானாக்கா அரசியல்வாதியை விட மோசமான ஜந்துக்கள் சொன்னானாக்கா அது இவனுக்கு தான். பொங்கலுக்கு ஜனநாயகன் வரும் ஃபயர் விடலாம் சொல்லிட்டு தற்கொலைகள்லாம் அப்படியே தீப்பட்டியை கையில வச்சுக்கிட்டு காத்து கிடந்தானுங்க. ஃபயர் விட்டானுங்க. ஆனா இது பொங்கல் ஃபயர் இல்லடா, போகி வச்சு விட்டாங்க. சென்சார் போர்ட்ல ஜனநாயகனுக்கு போகி வச்சு விட்டு அவங்க ஃபயர் விட்டுட்டாங்க. ஐயோ இதெல்லாம் புகை வருது, நாம ஒரு ஃபயர் விடலாம் நினைச்சானாக்கா நமக்கு ஆப்போசிட்டா ஜனநாயகனுக்கு வேற ஒருத்தர் ஃபயர் வச்சு விட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு தற்கொலைகள் எல்லாம் அப்படியே தவிச்சிட்டு இருக்கானுங்க. அதனாலதான் இப்போ இந்த பொங்கலுக்கு
பராசக்தி கூட வேற எந்த படம் வந்தா அதையெல்லாம் தலைக்கு மேல தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்காங்க. அதாவது இந்த ஒருத்திக்கு வந்து வயிற்றுலயே ஆகாதம்மா, பக்கத்து வீட்டுக்காரி வயிற்றுல ஆகிட்டு வயிற்று தள்ளிட்டு இருக்கும்போது இவளுக்கு மனசு பொறுக்காம தலைவாணியை வயிற்றுல கட்டிக்கிட்டு நடப்பா பாத்தீங்களா, அந்த மாதிரி ஆகி போச்சு தற்கொலைகளோட நிலைமை. பாவண்டா தற்கொலைகள்.